இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். நான் சிவிலியர் பவித்ரா தினேஷ்குமார். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரினியூவல் ஆல்ரெடி பண்ணியிருந்து சர்டிஃபிகேட் வரலன்னா ரினியூவல் பெண்டிங் லிஸ்ட் யார் யாருக்கெல்லாம் ரினியூவல் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க டிஎன்எம்சிலங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் கூகுளில் டிஎன்எம்சி தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சில்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நியூன்னு பிளிங்க் ஆகிட்ருக்கோம் சர்க்குலர்ஸு, அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு 3rd பேஜ் 4th பேஜ் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 2 வீடியோஸு. அதில் வந்து டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் இருக்கிறவங்க, ஃபோட்டோ கரெக்ஷன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் அதில் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. தனித்தனி பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. உங்கள் நேம் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரினியூவல் வந்து யார் யாருக்கெல்லாம் ரினியூவலில் இஷ்யூஸ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து ரிஜெக்டட் ரினியூவல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரினியூவல் இஷ்யூ இருக்கிறவங்க, ரினியூவல் லைசன்ஸில் இஷ்யூ இருக்கிறவங்க வந்து இந்த ரினியூவல் லைசன்ஸ் ரிஜெக்டட் லிஸ்ட் அதை போய் உள்ளே போனீங்க அப்படின்னா அது டவுன்லோட் கேட்கும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால ரீடவுன்லோட் கேட்குது. நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோன்னா இது மாதிரி தான் லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளோட நேமோ, நம்மளோட டிஎன்எம்சி நம்பரு, அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் இல்லைங்களா அந்த அன்னைக்கோட நம்பரு, டேட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன்னால் நம்மளோட ரினியூவல் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கூட கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாமே வந்து அந்த 1300க்கு மேற்பட்டவங்களோட லிஸ்ட்டு கொடுக்குறேங்க. அதில் உங்கள் நேம் இருக்கான்னு சொல்லி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நம்ம வந்து அவுட் ஆஃப் தமிழ்நாடில் ஒர்க் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். அதில் வந்து அவங்க நெசசரி தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க ப்ரொசீட் பண்ணாமல் இருக்கிறதுனால கூட அவங்களுக்கு வந்து ரினியூவல் வந்து ஃபுல்லாக கிடச்சிருக்காது. ஸோ அவங்க நேம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணாமல் வேறு ஸ்டேட்லேயும் வேறு கண்ட்ரீஸ்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒர்க் பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாமலே அங்கேன்னு சொல்லி எல்லா பக்கம் தேடிட்டே இருப்பாங்க. பட் அவங்களுக்கு இது வரைக்கும் சொல்யூஷன் கிடச்சிருக்காது. இது நான் கண்ணில் பட்ட உடனேயும் ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து 2 வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் ஃபோட்டோ கரெக்ஷன்ஸ் இருக்கோ அது ஒரு வீடியோவாகவும், டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் இருக்கிறவங்க ஒரு வீடியோவாகவும் மேக் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு கிளியராக தெரியலை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டெப்பு சொல்லியிருக்கேன் பாருங்கள். டிஎன்எம்சிக்கு போனீங்கன்னா உள்ள சர்க்குலர்ஸ் இருக்கும், அதில் பேஜஸ் நிறையா இருக்கும். அந்த சர்க்குலரில் ஒரு 3rd பேஜ் 4th பேஜுக்கு போனீங்கன்னா போன வருஷத்தோடதெல்லாம் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்கள் நேம் இருக்கான்னு சொல்லி ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். அந்த பிடிஎஃபை வந்து டேரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் இப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் நேம் இருக்கான்னு சொல்லி நான் இப்போ பேச இந்த வீடியோ பார்க்க நீங்கள் உங்கள் நேம் இருக்கான்னு சொல்லி கூட செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபுல்லாக கிளியராக எல்லா கண்டென்ட்டுமே வந்து நான் கிளியராக காமிக்க முடியாது. ஸோ நீங்கள் இதில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் நேம் இருக்குது, நீங்கள் வந்து அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரலன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்கள் நேம் இருக்கான்னு சொல்லி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை 3 நிமிஷத்துக்கு மேலே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தேவைப்படுறதா தான் இருக்குங்க. இல்லை யாராவது ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா கூட நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வெளியே ஊரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருப்பாங்க, இல்லை அதர் ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, நார்த் சைடில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்களுக்கு தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது 2014-13 அவங்க நிறைய பேரோட ரினியூவல் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. அது எப்போ திடீர்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க என்றைக்கு நம்மளுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்களோ அப்போவே நம்ம அதை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை சரிப்படுத்திக்க முடியும். அவங்களே ஒரு இப்படி தான் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நம்ம இதை இப்போ விட்டுட்டோம் அப்படி நம்மளுக்கு நீடடாக இருக்க டைமில் நம்ம போனோன்னா அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி அந்த ப்ரொசீஜரை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தான் சிரமமாக இருக்கும். அதனால தாங்க திரும்ப இது சொல்லிகிட்ருக்கேன். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணவங்க, ஜிஎன்எம் முடித்தவங்க, ப்ளஸ் வந்து ஏஎன்எம் 1-2 பேர் இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே மோஸ்ட்லி பிஎஸ்சி ஜிஎன்எம் தான் நிறைய இருக்காங்க இந்த கேட்டகரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரிஜெக்டடுக்கான ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒர்க்கிங் அவுட் ஆஃப் தமிழ்நாடு அந்த கேட்டகரி தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க என்னென்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணலை, அவங்களோட ரெஸ்யூம் வந்து கரெக்டாக கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம வந்து இப்போ அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடுங்கிறதுக்கு நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போதே நம்ம எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ஸை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காமிக்கும். அந்த இடத்துல நம்ம அப்லோட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாலும் அது பெண்டிங் தான்.
அது சும்மா விட்டோம்னாலும். அடுத்து இன்னொரு எரர் என்ன காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் டைம்ஸ் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து எரரில் தான் இருக்குது. நம்மளோட ஆர்என் நம்பர் கரெக்டாக நம்ம போடாமல் நிறைய டைம் வந்து மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நிறைய பேருக்கு மல்டிபிள் என்ட்ரிஸ் வந்து ஆர்எம் நம்பர் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ரீசன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நிறைய வீடியோஸில் கேட்டிருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் எனக்கு கம்மிங் 1 by 1 வந்து நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ ஸோ மச். இது வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக ஒருத்தங்க கேட்டதுனால தான் நான் ஒரு நேமையும் வந்து இதில் டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 1300 பேருக்கு மேலே வந்து மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 1300 பேரும் எப்படி சர்டிஃபிகேட் இல்லாமல் இருப்பாங்க? பார்த்திங்களா, நம்ம நிறைய பேர் வந்து ரினியூவல் பண்ணிவிட்டு ஒரு வாரத்தில் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கையில் கிடைக்கலன்னாவே ரொம்ப அடிச்சுக்கிறோம். பண்ணிட்டேன், நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், எனக்கு வரலன்னு சொல்லி. நிறைய பேர் நான் வந்து இப்போ 2 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நான் ரினியூவல் பண்ண டைம்லேருந்து ரினியூவல் பண்ண ப்ராசஸ் எல்லாேருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ரினியூவல் வீடியோ போட்டிருந்தேன். அப்போ இருந்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டிஎன்எம்சி ஃபுல்லாக சர்ச் பண்ணி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு மெசேஜாக வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதில் நிறைய பேர் கேட்டது என்னென்னா, நான் 1 வீக் ஆச்சு, 1 மந்த் ஆச்சு, 6 மந்த் ஆச்சு, எனக்கு இன்னும் சர்டிஃபிகேட் வரலைன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ இது பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஒருத்தருக்கும் நான் வந்து தனித்தனியாக வந்து பின் பண்ணி அதில் அவங்களுக்கு கொடுத்துட்றேன், அவங்க பார்த்துப்பாங்க. பட் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? இதில் ஒரு 1300 பேர், அதில் ஒரு 108 பேர், இன்னொரு இமேஜஸ் வந்து ஃபோட்டோஸ் வந்து நாட் அப்லோடட், அதில் வந்து ஒரு 1037 பேர் இருக்காங்க. அப்போ இத்தனை பேரும் அவங்க வந்து ரினியூவல் சர்டிஃபிகேட் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ எமர்ஜென்சியாக அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்களால பண்ண முடியாது. ஸோ மறக்காமல் தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு எந்தெந்த குரூப்லாம் இருக்கோ அந்த குரூப்பில் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்க பண்ணிக்கிட்டோம். இப்போ இதில் வந்து உங்கள் நேம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கான வீடியோ போடுறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கேளுங்க. சப்போஸ் இதில் நீங்கள் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணாமல் இருக்கீங்க, நிறைய டைம்ஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா எப்படி அடுத்து நம்ம அப்ரோச் பண்ணுறது, எப்படி அதில் உள்ளே போய் நம்ம அதை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான். இல்லை சப்போஸ் உங்களுக்கு வந்து இமேஜஸ்லேயோ இல்லை டேட் ஆஃப் பர்த்லேயோ ஏதாவது ஒரு கரெக்ஷன், ஃபோட்டோ கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எப்படி போய் நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம திரும்ப வந்து நம்ம சர்டிஃபிகேட்டை வாங்குறது அப்படிங்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட் நான் போடுறேங்க. தேவைப்படுறவங்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் இருக்கீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் நீங்கள் லைக் பண்ணலாம், அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இனியும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தானே ஃப்யூச்சரில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அவ்வளோதாங்க, எல்லாத்தோட நேமும் வந்து டிஸ்பிளே பண்ணியாச்சு. நீங்கள் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்கள் பிடிஎஃபாக நான் சொன்ன மாதிரி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி, வணக்கம்.